சப்பாத்தி ஆப்பத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய பச்சை பட்டாணி குருமா பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி கூட 2 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 விசில் வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சுருந்த பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, வேக வச்சுருந்த தண்ணியோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மசாலா அரைக்கிறதுக்கு பாதி மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 3 முந்திரி, அரை ஸ்பூன் சோம்பு இதை அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி 1 கப், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதை மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா மல்லி இலையை தூவி இறக்குனா பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.